இந்த மாதிரி முத்து மூலியமா தெரிய வருது. இதனால பார்த்தீங்கன்னா விஜயா சிந்தாமணி மேல போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. அதாவது இந்த மாதிரி முத்து இந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ல இருந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆள், அதாவது இந்த மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு இந்த மாதிரி ஹோட்டல்ல 2 பிரியாணி வாங்குறாங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி சிந்தாமணியா கூட கணக்கில் எழுதிக்க அவங்க தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. முத்துக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகம், இந்நேரத்தில் எங்க 2 பிரியாணி இந்த மாதிரி சிந்தாமணி கணக்கில் அப்படின்ட்டு அந்த ஆள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனா அந்த மாதிரி அந்த கத்தியால தாக்குனார்ல மீனவ, அந்த ஆள் இருக்கிற இடத்துக்கு தான் அந்த பிரியாணி போகுது. ஸோ அதை கண்டுபிடிச்ச முத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளை பிடிச்சி சும்மா அடின்னு அடிக்கிறார். இதனோட இந்த மாதிரி அந்த கத்தியை வச்சு எங்களை தாக்குனது, இந்த மாதிரி என்னடா சொல்ற, யார் அவன் அனுப்புனா அப்படின்ற அடின்னு போட்டு அடிக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வழி தாங்க முடியாம எல்லா உண்மையும் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி சிந்தாமணி தான் என்ன அனுப்புனாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. செய்து விட்டுருங்கன்னு அவங்க சொன்னதுனால தான் பண்ணேன், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு முத்து நினைச்சு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அவங்க அப்பா மேலேயுமே இந்த மாதிரி பைக்கை வச்சிடுச்சு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க சொன்னதுனால செஞ்ச அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கிட்ட முத்து என்னது எங்க அப்பா மேல பைக் வச்சிடுச்சது நீ தானே அப்படின்னு சொல்லியுமே ஐயோ அப்போ இது எனக்கு தெரியாது போலே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் முத்து அடிச்சு சொல்ற என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்கமே அவர் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அதுவுமே இந்த மாதிரி சிந்தாமணி தான் செய்ய சொன்னாங்க, அதனால தான் செஞ்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட முத்து பயங்கர கோவம் அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்தை இந்த மாதிரி விஜய்ட்ட சொல்றாங்க. இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, கூட இருந்தே குழி பறிச்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு ஏதாவது இந்த மாதிரி தப்பா நடந்துருச்சு அப்படின்னா பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டியுமே விஜய் பார்த்தீங்கன்னா பயங்கர கோவமாய் இந்த மாதிரி சிந்தாமணி கால் பண்ணி அடி சிந்தாமணி நீ இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் இப்பவே ஸ்டேஷனுக்கு போறேன், போயிட்டு இந்த மாதிரி ஆதாரம் எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஆதாரத்தோட மேல கம்ப்ளைண்ட் பண்றேன், உள்ளதான் பார்க்க போறோம், ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. அதை கேட்ட சிந்தாமணியை என்னடா இது நாம ஒன்று நினைச்சா இங்க ஒன்று நடக்குது அப்படிங்கிற வரைய பார்த்துட்டு இருக்காங்க.